தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி 7வது நாளாக 50க்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்கள் இரவிலும் கல்லூரி வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மூட்டாவின் போராட்டம், நீதி கேட்டு போராட்டம், நியாயம் கேட்டு போராட்டம், தமிழக அரசே நிறைவேற்று எங்களது கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்று. கோரிக்கைகள் நிறைவேற போராட்டம், உள்ளிருப்பு போராட்டம், காத்திருப்பு போராட்டம், 4ஆம் நாள் போராட்டம், வெல்லட்டும் சிறக்கட்டும், வெல்லட்டும் சிறக்கட்டும், ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், AUT ஜிந்தாபாத், MUT ஜிந்தாபாத், PCT ஜிந்தாபாத், டாக்டர் ஜியோ ஜிந்தாபாத், ஐஃபட்டோ ஜிந்தாபாத், Teachers Unity Zindabad, Workers Unity Zindabad, Working Class Zindabad. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த கௌரிவாக்கத்தில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரியில் பணியாற்றி வரும் உதவி பேராசிரியர்கள் மற்றும் இணை பேராசிரியர்கள் அவர்களுக்குண்டான பணி உயர்வு ஆணைகளை பெற்றும் அதற்குண்டான பணப்பலனை தமிழக அரசு இதுநாள் வரை வழங்கவில்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் கடந்த 7 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக பணி நேரம் முடிந்த நிலையிலும் இரவிலும் இந்த உள்ளிருப்பு போராட்டமானது தொடர்ந்து வருகிறது. தமிழகம் முழுவதும் சுமார் 200க்கும் மேற்பட்ட தனியார் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் பேராசிரியர்கள் பதவி உயர்வு பெற்றும் அதற்கான பணப்பலன்களை வழங்கப்படாமல் கடந்த 8 ஆண்டுகளாக தமிழக அரசு நிலுவையில் வைத்திருப்பதாகவும் இதனால் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு மட்டும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டு அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கு நிறைவேற்றாமல் இருப்பதை கண்டித்தும் உடனடியாக அதை நிறைவேற்ற கூறியும் பலகட்ட போராட்டங்களை நடத்திய பின்பும் இன்று வரை அந்த கோரிக்கைகள் நிறைவேறாமல் இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் சம்பந்தமாக 2 கல்வி அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம், 6 உயர்கல்வித்துறை செயலரை சந்தித்திருக்கிறோம், 6 இயக்குநர்களை சந்தித்திருக்கிறோம், 3 அமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம். முதல்வரை 8 முறை ஜாக்டோஜியோ சார்பில் செல்லும் பொழுது கல்லூரி ஆசிரியருடைய கோரிக்கையை பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் இந்த அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அளிக்கும் நோக்கோடு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது எங்களுடைய ஆசிரியர்களை. உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை இந்த உள்ளிருப்பு போராட்டத்தை தொடர்வது என்று முடிவெடுத்து இது 4ஆம் நாள் போராட்டமாக உள்ளிருப்பு போராட்டத்திலே அனைத்து உதவி பெறும் கல்லூரிகள் வளாகங்களிலும் ஆசிரியர்களும் தங்களை வருத்தி கொண்டு இந்த உள்ளிருப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக இந்த அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நிறைவேற்ற தவறுமையானால் இந்த போராட்டம் அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி எடுத்துச் செல்வதற்கான கட்டாயத்திற்கு இந்த அரசு தள்ளக்கூடாது என்பதையும் பதிவு செய்து உதவி பெறும் கல்லூரிகளை அளிக்கும் முகமாக தான் சென்ற சட்டசபை கூட்டத்தொடரிலே ஒரு முக்கியமான பல்கலைக்கழக சட்ட மசோதாவை இந்த அரசு கொண்டு வந்தது. அது அனைத்து 163 உதவி பெறும் கல்லூரிகளையும் பல்கலைக்கழகம் மாற்றக்கூடிய ஒரு சட்டம். இப்பொழுதுதான் எங்களுக்கு ஐயம் ஏற்படுகிறது. அதனுடைய முன்னெடுப்பாக தான் இதில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களை வஞ்சிக்கும் விதமாக எங்களுக்கு வரவேண்டிய நியாயமான பணப்பயன்களை அரசின் ஆணைப்படி வழங்க மறுக்கிறது என்ற ஐயத்தோடு இங்கே பதிவு செய்கிறோம். எனவே உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர்கள் தலையிட்டு எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பேராசிரியர் காந்திராஜ், மாநில தலைவர், பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம்.